உங்கள் சேனலில் போடக்கூடிய வீடியோக்களுக்கு லைக் எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். மற்ற சேனல்களில் உள்ள வீடியோக்களுக்கும் லைக் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஸ்லைக் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வீடியோக்களில் உங்கள் சேனல்லையே ஷோ ஆகாது. ஸோ இந்த டிஸ்லைக் எத்தனை வந்திருக்கு ஒரு வீடியோவுக்கு அப்படின்னு நம்ம வீடியோக்களில் நம்ம எப்படி பார்க்குறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, டிஸ்லைக்கு எத்தனை வந்திருக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கண்டென்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே ஷோ ஆகும். ரேண்டமாக எந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து டிஸ்லைக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரேண்டமாக ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வீடியோ பர்ஃபார்மன்ஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்கேஜ்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் லைக்ஸ் வெஸ் டிஸ்லைக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவுக்கு 877 லைக் வந்திருக்கு, டிஸ்லைக் வந்து 9 டிஸ்லைக் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வீடியோக்களுக்கான எவ்வளோ டிஸ்லைக் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க.